தொடர்ந்து தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் இழிவுபடுத்தும் ஆர்.என். ரவி. யார் உண்மையில் பிரிவினைவாதிகள், யார் உண்மையில் தேசப்பற்றாளர்கள்? தேசிய கீதத்தை 2 முறை பாடினா என்ன தப்பு? உளறி கொட்டுகிறார் பிரேமலதா. பள்ளி மாணவர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட புரிஞ்சுக்க அறிவில்லாத ஆளுநரும் ஆளுநர் அடிவரடிகளும் ஆளுநரை காப்பாற்ற தகுதி தத்தங்களை செய்யும் அதிமுக. பல்கலைக்கழகங்களை சங்கிகள் வசமாக்க ஆளுநர்களுக்கு கூடுதல் அதிகாரமா? எல்லையை மீறும் ஒன்றிய பாஜக அரசு கிளம்பியிருக்கும் பொதுப்பட்டியல் தேவையா என்ற விவாதம். இது குறித்து தான் இந்த காணொலியில முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே. தோழர்களை தொடர்ந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அவமதிக்கிற விதத்திலையுமே பாஜகவும் சரி, பாஜகவால் நியமிக்கப்பட்ட ஏஜென்ட்டுகளான ஆளுநர் போன்றவர்களும் சரி, நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. தொடர்ந்து இவர்கள் தமிழ்நாட்டு மக்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ இழிவுபடுத்துவதற்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சனாதன அடிமைகளாக இருக்கக்கூடிய காவி கூட்டமும், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அடிமை கூட்டங்களான அதிமுகவும் தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்காக எக்ஸ்ட்ரா கூடுதலாக குறைக்கவும் செய்யறாங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த விதமான அரசு நிகழ்ச்சிகளாகட்டும் அல்லது சட்டமன்ற நிகழ்ச்சிகளை கூட எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துக்கும் தெரியும். குறிப்பா பள்ளி மாணவர்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியும். முதலில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்படும், அதே போல நிகழ்ச்சி முடியும் போது தேசிய கீதம் இசைக்கப்படும் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு கூட தெரியும். ஆனா நம்மளுடைய ஒன்றிய அரசனுடைய ஏஜென்ட் ஆர்.என். ரவி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய மரபை மாற்ற வகையில நீங்க தேசிய கீதத்தை முதல்லயே பாடணும், நான் இருக்கும் போதே பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரட்டு பிடிவாதத்தை பிடிச்சுக்கிட்டு அது தேவையில்லாத சர்ச்சைகளை கிளப்புறாரு. ஆளுநருக்கு இது குறித்து ஏற்கனவே பல தடவை தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி, தமிழ்நாட்டுடைய சபாநாயகர் திரு அப்பாவு ஐயாவாகட்டும் எல்லாருமே பல விதத்துல இவருக்கு பாடம் எடுத்துட்டாங்க. எங்களுடைய சட்டமன்ற மரபையும் மாண்பையும் நாங்க மாற்ற முடியாது. ஏன்னா டெய்லியும் போறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் முதலமைச்சர் சபாநாயகர் இவங்கெல்லாம் சட்டமன்றத்துக்கு கூடும் போதெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை போற ஆளுநருக்காக எந்த ஒரு மரபையும் மாண்பையும் மாற்ற முடியாது. எங்களுடைய தமிழ்நாடு சட்டமன்றம் யாருடைய தனிப்பட்ட விருப்பத்திற்காக மாற்றி அமைக்கப்படாது. எங்களுடைய தமிழ்நாடு சட்டமன்றம் மரபுப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக முதலில் சட்டப்பேரவை தொடங்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்படும், சட்டப்பேரவை முடியும் போது தேசிய கீதம் இசைக்கப்படும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஒருத்தனுக்காக நாங்கள் மாற்ற முடியும். ஏன்னா ஒன்றை சால்ஜாப்பு பண்ணுறது எங்களுடைய வேலையில் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த மக்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்தணும். அந்த மக்கள் நலனை தான் நாங்கள் பார்த்து கட்டே தவிர உன்னுடைய வரட்டு பிடிவாதத்துக்காகவும் வரட்டு கௌரவத்துக்காகவும் நாங்கள் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு பல தடவை ஆளுநருக்கு நெத்தியில் அடிக்கிற மாதிரி தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் தெரியாது அப்படின்னாக்கா அவனுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். இந்த அறிவு குருட்டு முரடர்கள் இருக்காங்க, அவனுங்களுக்கெல்லாம் எது சொன்னாலும் புரிய வைக்கவே முடியாது. அதுவும் இந்த சங்கி முட்டாளுகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எதை சொன்னாலும் இவனுங்களுக்கு புரிஞ்சிக்கவே மாட்டேன். ஏன்னா இவங்களுக்கு தலையில மூளைன்னு ஒன்று இருக்கணும். யாராவது எதையா சொன்னாக்கா அதை புரிந்து கொள்வதற்கு மூளைன்னு ஒன்று இருக்கணும். ஆனா இவனுங்க தலைக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெறும் மாட்டு சாணம் தான். அதனால பார்த்தீங்கன்னாக்கா இவனுங்களுக்கு எதையும் புரிஞ்சுக்கிறதுக்கு இவனுங்க தயாராக இல்லை. தாங்களுக்கு தெரிஞ்சதை இது பண்ணாங்க. உடனே சட்டமன்றத்தில் தேசிய கீதம் இசைக்கப்படலன்னு சொல்லிட்டு உடனடியே வெளியே போயிட்டு தமிழ்நாட்டு பிரிவினைவாதம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு மிகவும் மோசமான விமர்சனத்தை ஒட்டுமொத்த தமிழர்கள் மேலேயும் குற்றம் சாட்டுற விதத்தை ஆளுநர் மாளிகையில் அறிக்கைக்கு வெளியிடுது. இதையெல்லாம் கண்டிக்கிறது துப்பு இல்லாம யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்சை குத்திக்கிட்டு எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஒரு போலி ட்ராமா, அதாவது ஆளுநர் பேம்பர் பண்றாங்க. எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் வேந்தர் யாரு? ஆளுநர்கள் தானே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் அந்த ஆளுநர்கள் தான் பார்த்தீங்கன்னாக்கா துணைவேந்தர்களையும் நியமிக்கிறாங்க, பதிவாளர்கள் நியமிக்கிறாங்க, எல்லாத்தையுமே ஆளுநர்கள் இது நியமிக்கிறாங்க. அரசு ஒரு பரிந்துரை தான் கொடுக்க முடியும். அந்த பரிந்துரையும் மீறி இப்போது இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் அவருக்கு விருப்பப்பட்ட நபர்களை கொண்டு நியமிக்கின்ற வேலையை மிக மூர்க்கத்தனமா பண்ணிட்டு இருக்கு. அதாவது அரசாங்கம் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எதை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்ப்பா, என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு முரட்டு பிடிவாதம் பிடிச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விஷயத்துல ஆளுநர் RN ரவியுடைய நிர்வாக திறனும் கேள்விக்குறியாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். இதுல தமிழ்நாடு அரசை மட்டும் நம்ம குற்றம் சொல்வது எந்த ஒரு பயனும் இல்லை. இதுல ஆளுநருக்கும் முக்கியமான பங்கு இருக்குது. ஆளுநரை இதுல முக்கியமான பொறுப்பாளர் ஆக்க வேண்டும். ஏன்னா நீங்க வேந்தரா இருப்பீங்க, எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் நான் தான் வேந்தரா இருப்பேன், நான் தான் ஆட்கள் நியமிப்பேனாக்கா அந்த பல்கலைக்கழகத்துடைய எல்லா நிர்வாகத்திலையும் நீங்க தான் தலையிடுறீங்க அப்படிங்குள்ள உங்களுக்கும் அதில் பொறுப்பு இருக்குது. நீங்களும் அந்த தவறு நடந்ததுக்கு பொறுப்பேற்கக்கூடிய நபர் தான். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆளுநர் RN ரவியை குறித்து எந்த சூழலையும் இந்த கேள்விகள் வைக்கக்கூடாது. ஆளுநர் RN ரவியை சேஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அதிமுகவும் அதுவும் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு அவர்கள்லாம் பேட்சை குத்திட்டு இது பண்ணா அந்த சார் யாருன்றதை பத்தி ஏற்கனவே எல்லாரும் வெளிப்படையா சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஆளுநர் RN ரவி காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கு தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வெளிப்படையா தெரியுது. ஆளுநர் RN ரவி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அதாவது அதிமுக பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மறைமுகமாக அதிமுக பாஜக குறிப்பாக ஆளுநர் RN ரவி அவருக்கும் வெஞ்சாமரம் வீசுவதில் மிக தெளிவாகவே இருக்கிறாங்க. ஆளுநர் RN ரவி மேல ஒரு சொல்லடி கூட விழக்கூடாது அப்படின்றது மிக தெளிவாகவே காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க அப்படின்றது வெளிப்படையாவே இருக்குது. இந்த சூழல்ல கொஞ்சம் ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மொழிக்கு எதிராக என்னென்ன வேலைகளை செஞ்சிருக்காங்க நம்ம வெளிப்படையா பேச வேண்டி இருக்குது. ஒரே நாடு ஒரே மொழி ஒரே அடையாளம் சொல்லிட்டு ஒற்றை ஆட்சி முறையை இந்த நாடு முழுக்க கொண்டு அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுடைய தேசிய இனங்களின் அடையாளத்தை அழைக்கிற வகையில ஒன்றிய பாஜக அரசு செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதாவது ஒன்றிய அரசால் நியமிக்கக்கூடிய ஒரு நபர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை அவமதிப்பதும் அவர்கள் மீது வீண்பழி போடுவதும் போன்ற விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ரொம்பவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமும் கூட. அப்படிப்பட்ட பல விஷயங்களை தொடர்ந்து ஆளுநர் RN ரவி செய்யறாரு. சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ஹிந்தி பிரச்சார சபா ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சியில RN ரவி அவர்கள் கலந்து கொண்ட போதே தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம இப்போ பாத்தீங்கன்னாக்கா தேசிய கீதம் முழுமையா பாடப்படல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்தாய் வாழ்த்தை எதிர்க்கிறாரு. இதே போலதான் 2023 ஆளுநர் உரையை பேசும்போது அவருக்கு ஒப்பில்லாத மதச்சார்பின்மை கண்டிப்பா அவருக்கு ஏற்புடைய விஷயம் எல்லாம் அந்த மதச்சார்பின்மை என்ற வார்த்தை, சமத்துவம், சுயமரியாதை, பெரியார், அம்பேத்கர், கலைஞர் போன்ற சொற்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு அந்த ஆளுநர் உரையை வாசிச்சாரு. அப்பவே பாத்தீங்கன்னாக்கா ஆளுநர் RN ரவி அவர்களுடைய பேச்சுக்கு சட்டசபையில மிகப்பெரிய கண்டனங்கள் எழுந்த போதும் உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அரசு கொடுத்த உரையில் இருப்பதுதான் நிறைவேறுமே தவிர ஆளுநர் குறிப்பிட்ட வார்த்தைகளை தவிர்த்து விட்டு பேசி ஆற்றிய அந்த உரைகள் குறிப்பிட்ட வார்த்தைகளை தவிர்த்து விட்டு ஆளுநர் ஆற்றிய அந்த உரை குறிப்பில் ஏறாது அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியை காட்டினார் தமிழ்நாடு முதலமைச்சர். அதே போலதான் 2024 இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆளுநர் RN ரவி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பைத்தியம் அப்படின்றதுனாலேயே தான் இந்த மாதிரி வேலைகள் செய்யறது. 2024 இதே மாதிரி தமிழ் தேசிய கீதம் இசைக்கப்படுறதுன்னு சொல்லிட்டு போனாரு. அவருடைய வேலை என்னன்னாக்கா தொடர்ந்து தான் லைம்லைட்ல இருக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பைத்தியமாக ஆளுநர் RN ரவி அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்றத வெளிப்படையா தெரியுது. இதே மாதிரி இன்னொரு அட்டென்ஷன் சீக்கிங் பைத்தியம் தான் சீமான். அது குறித்து இன்னொரு விஷயத்துல பார்ப்போம். இந்த சூழ்நிலையில தான் ஆளுநருடைய இந்த செயல் முந்தானத்து நடந்த உடனே நேற்று தமிழ்நாடு முழுக்கமே பார்த்தீங்கன்னாக்கா திமுக அனைத்து மாவட்டங்கள்லையும் மிகப்பெரிய கண்டன போராட்டங்களை நடத்தினாங்க. இந்த கண்டன போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவின் அடிமைகளாக இருக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குறைச்சல் கொடுத்தாங்க. அதனை குறிப்பாக அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநரின் போராட்டத்திற்கு எதிராக திமுகவினருக்கு எப்படி போலீஸ் ஒரே நாள்ல அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவை விமான நிலையத்தில் நடந்த பிரஸ் மீட்ல கேள்வி எழுப்பி இருக்கிறதோடு தேசிய ஒற்றுமையான தேசிய கீதத்திற்கு மரியாதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. நாம என்ன சொல்றோம்னாக்கா தமிழ்நாட்டு மக்களுக்கு தேசபக்தி பற்றி பாடம் எடுக்குவதற்கு பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கூட எந்த தகுதியும் தராதரமும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களும் சரி தமிழ்நாடு அரசும் சரி இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்காக
எந்த அளவுக்கு வந்து பல தியாகங்களை செஞ்சிட்டு இருக்கிறேன்னு வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரியும். ஏங்க கார்கில் போர் வந்தப்ப தமிழ்நாட்டு மக்கள் தான் முதலாக கார்கில் போருக்காக நிதிகளை திரட்டி அதில் வந்து கிட்டத்தட்ட அப்போ வந்து 6 கோடி ரூபாய் முதல் கட்ட நிதி ஆகும், அதுக்கு அப்புறமேட்டு மீண்டும் நிதிகள் வந்து சேரும்னு சொல்லிட்டு சொன்னவர் அதே முத்தமிழ் காவலர் திரு கலைஞர் அவர்கள். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களில் இங்கே அரசியலாக பிரிந்திருந்தாலுமே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தேசம்னு ஒன்று வரும்போது இந்த நாட்டினுடைய, ஏன்னா எங்களுக்கு தெரியும் வீடுன்னு ஒன்று இருந்தால் தான் கூரைன்னு ஒன்று இருக்க முடியும் அப்படின்றது, இந்தியான்னு ஒன்று இருக்க வரைக்கும் தமிழ்நாடு என்பது பாதுகாப்பாக இருக்க முடியும்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா திராவிட நாடு கோரிக்கையை கூட வந்துட்டு அண்ணா அவர்கள் கைவிட்டாலும் அந்த கோரிக்கைக்கான காரணங்கள் இன்னும் அப்படியே இருக்குன்னு அண்ணா சொன்னது வெளிப்படையான உண்மை. ஏன்னா இங்கே மக்கள் வந்துட்டு இந்திய தேசத்தில் சனாதனிகளால் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாரத நாடுன்னு சொல்லக்கூடிய இதில் புரட்சியாளர் அம்பேத்கர் பல விதத்தில் வந்துட்டு சட்ட ரீதியான உரிமைகள் கொடுத்திருந்தாலும் சமூக ரீதியான உரிமைகள் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் எல்லா தரப்பு மக்களுக்கு சமமாக கிடைக்கப்படவில்லை. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சமமாக மதிக்கப்படவில்லை. அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனாதனிகளுடைய பிடியில் வந்துட்டு இந்த நாடு வந்துட்டு கட்டமைக்கப்பட்டிருக்குது அப்படின்றது வெளிப்படையாக தெரியும். புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்டங்களால் ஓரளவு இன்னைக்கு கல்வியிலும் வேலை அப்படி எல்லா சமூகமும் கொஞ்சம் வந்து முன்னேறிட்டு வருது. அது கூட பிடிக்காம தான் நீங்கள் என்ன பண்ணீங்க, எல்லா விதமான கல்வியில் இருந்துட்டு எல்லாத்துலேயும் முட்டுக்கட்டையை போட்டு எல்லா விதமான சமூகம் ஒரே மாதிரி மதிப்பை பெற்றுவிடக்கூடாதுன்னு நீங்கள் வேலையை பண்ணுறீங்க அப்படின்றது வெளிப்படையாக தெரியும். அதுக்கப்புறமேட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர் வந்து வேங்கை வயல் பிரச்சனைகளை தீர்த்தீர்களா, இதில் வந்து நமக்குமே தமிழ்நாடு அரசின் மீது மிகப்பெரிய வருத்தம் இருக்கலாம் செய்யுது. வேங்கை வயல் பிரச்சனைக்கு முழுமையான தீர்வை வந்து வேங்கை வயல் மட்டும் இல்லை, எங்கெல்லாம் ஜாதிய ரீதியான பிரச்சனை நடக்கும் அங்கெல்லாம் எல்லா விதமான விஷயங்களை முன்னெடுத்து தமிழ்நாடு அரசு வந்து இது பண்ணி சில அமைச்சர்கள் வந்துட்டு ஆண்ட பரம்பரை பெருமைகளை பேசக்கூடிய நபர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டிப்பாக தெரிவிக்கணும். இந்த ஆண்ட பரம்பரை பேச்சுகளை எல்லாம் அமைச்சர்கள் பேசுவது சரியல்ல, அவர்கள் அப்படி பேசியது நமக்கே உடன்பாடு இல்லை, இதையெல்லாம் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இந்த மாதிரி ஆண்ட பரம்பரை பெருமிதங்களால் எந்த ஒரு பயனும் எந்த மக்களுக்கு வராது. படிப்பு மட்டும்தான் எல்லா மக்களுக்கும் உயர்வை கொடுக்கும் அப்படின்றத புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த மாதிரி ஜாதிய உணர்வோடு செயல்படக்கூடிய அமைச்சர்களை கண்டித்து வைக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு அப்படின்றதை நம்ம சொல்லிக்கிறோம். அதே போல தமிழ்நாட்டில் கொழுந்து விட்டு இருக்கக்கூடிய பெண்கள் பிரச்சனை மடைமாற்றம் செய்வதற்காக இது பண்ணாங்க. எப்படி திமுகவுக்கு மட்டும் இது பண்ணாங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தை போராடுறதுக்காக எந்த ஒரு அனுமதியும் கொடுக்கல. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு வந்து போராட்டம் நடத்தினாக்கா அதுக்காக அனுமதி கொடுக்கல. ஆனால் வந்து திமுகவுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வெளிப்படையாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் வந்து குற்றவாளி 3 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. யார் அந்த சார்ந்த கேள்விக்கான விடையையும் தமிழ்நாடு காவல்துறை கண்டிப்பாக இது பண்ண அவர்கள் வந்து ஒவ்வொரு கட்டமாக விசாரணை நடத்தி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. யார் அந்த சாரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது யாராக வேணாலும் இருக்கலாம். ஏன் நாம் தமிழர் சிஇஓ சக்திவேலா கூட இருக்கலாம். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மடுவங்கரைக்கு ரொம்ப தூரம் இல்லை. இந்த விஷயத்தை வந்து கோர்ட்டே தானா முன் வந்து இந்த வழக்கை முன்னெடுக்கிறாங்க. கோர்ட்டே நேரடியாக விசாரணை எடுத்து காவல்துறையை வந்துட்டு இது பண்ணாங்க. அதனால நீங்க இந்த விஷயத்தை போராட்டம் பண்ணி அரசியலாக்குவது அந்த கட்சிகளின் சுயநலத்துக்காக அப்படின்றது வெளிப்படையா தெரியுது. ஆனா ஆளுநரை கண்டித்து திமுக நடத்திய போராட்டம் என்பது மாநிலத்துடைய சுயாட்சியின் மீது தொடர்ந்து ஆளுநர் நடத்துகின்ற தாக்குதலுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற கண்டன போராட்டம் அப்படிதான் இதை பார்க்க முடியும். நீதிமன்றம் மாணவி விஷயத்துல விசாரணையில் வந்துட்டு அவங்களால முன்னெடுத்து இது பண்ண வழக்கு விசாரணையோட அப்டேட் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது. டெய்லியும் அது சம்மந்தப்பட்ட அப்டேட்டு செய்தி ஊடகங்களில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏன் வந்துட்டு அவசரம் காட்டி இதே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்க இந்த விஷயத்தில் நீங்கள் இவ்வளோ தூரம் தீவிரம் காட்டும் போது அந்த யார் அந்த சார் அப்படின்ற நபர் ஏன் அது பாஜக காரராகவோ இல்லை அதிமுக காரராகவோ இல்லை வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவராகவோ இல்லை அந்த நாம் தமிழர் கட்சி ஐடி விங்கில் இருந்தாலும் சிஇஓ சக்திவேல்னு சொல்லிட்டு மடுவங்கரையில் ஆஃபீஸ் வச்சு அவனா அந்த மாதிரியான நபர்களாக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த சாரு யார் அந்த சார் அப்படின்ற நபரை வந்து காப்பாற்றுறதுக்காக நீங்க இதையெல்லாம் செய்கிறீர்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும்ப ஆரம்பிக்குது. இது வந்து மீடியா ட்ரையல் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றதுனாலதான் இது குறித்து வந்து நம்ம சேனலை கூட அதிகமாக பேச கிடையாது. என்ன பெண்கள் பாதுகாப்பு குறித்து சட்ட சிக்கல்கள் என்ன இருக்குது, சமூக சிக்கல்கள் என்ன இருக்கிறது நம்ம விவாதம் பண்ணுவோமே தவிர அந்த வழக்கில் போயிட்டு நம்ம மீடியா ட்ரையல் பண்ணக்கூடாதுன்ற உறுதியாக இருக்கிறதுனால தான் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது சம்மந்தப்பட்டு இன்டர்வியூஸ் மட்டும் போடுவே தவிர அதில் யார் அப்படின்றத குறித்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம ட்ரையல் பண்ணுறது ஊடகங்களுடைய வேலை கிடையாது. அந்த வழக்கை வந்துட்டு நீதித்துறை கண்டிப்பாக மீட்டெடுத்து இது பண்ணும் நம்ம அப்படின்றத நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். அதனால் நீதித்துறையின் மேல் நம்பிக்கை இருக்குது. அந்த
குற்றவாளி ஞானசேகரனுக்கு கடுமையான தண்டனை மட்டும் இல்ல, ஒருவேளை எதிர்கட்சிகள் கேட்கின்ற அந்த யார் அந்த சார் அப்படின்ற நபர் அதில் இருந்தாலும் நீதிமன்ற விசாரணையில் கண்டிப்பாக வெளியே வரதான் போகுது. ஏன்னா நீதிமன்றமும் இந்த விஷயத்தை சாதாரணமாக விடுறதா இல்லை. அதனால இதில் வந்து பண்ண அதில் ஒரு வேளை தப்பா அந்த சார் வந்துட்டு திமுக காரனாக இருந்தால் திமுக காரனை தூக்கி போட்டு இது பண்ணுவாங்கங்க. தோழர் மைனர் கேட்ட மாதிரி நாங்கள் ஒன்று ஆர்எஸ்எஸ் காரனில் பாலியல் குற்றவாளிக்கு வந்துட்டு கொடி பிடிச்சிக்கிட்டு நாங்கள் வந்துட்டு அவனுக்கு ஆதரவாக கோஷம் போடுறதுக்கு, திமுக காரன் அந்த தப்பு பண்ணால் சட்டப்படி தூக்கி போட்டு மிதிக்கணும், அவனுடைய கால்களுக்கும் கைகளுக்கும் மாவு கட்டு போட்டாகணும்னு சொல்லுவோம். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை இந்த மாதிரி விஷயங்கள் போதாகரம் பண்ணி 2 பேர்த்த பிடிச்சி உடனே என்கவுண்டர் பண்ணி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணி. ஆனால் இங்கே வந்து குற்றவாளி ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு குற்றங்கள் நடந்தது அப்படின்னாக்கா அந்த குற்றங்கள் திரும்ப நடக்கக்கூடாதற்கான பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியங்களும் இருக்குன்றதை நம்ம சொல்லிக்கிறோம். அதே போலதான் பாஜக சங்கிகளோட வந்துட்டு என்னன்னாக்கா நம்மளுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இவங்களை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு நினச்சோம். ஏன்னா அது விஜயகாந்த் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய மரியாதையின் காரணமாக நம்ம பிரேமலதா அவர்களையோ விஜயகாந்த் குடும்பத்தவர்களையோ பேசக்கூடாது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வாலண்டியராக தங்களுடைய சங்கி விசுவாசத்தை காட்டணுன்றதுக்காக இவர்கள் இப்படியெல்லாம் பேசி ஒரு தடவைக்கு 2 தடவை தேசிய கீதம் பாடுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா கேட்குறாங்களே, அது என்ன சும்மா சும்மா பாடுறதுக்கு அது என்ன சினிமா பாட்டுங்களா? அதுவே தேசிய கீதத்தை அவமதிக்கிற மாதிரி இல்லைங்களா? தேசிய கொடி எங்கே எப்போ எப்படி ஏற்றணும்னு இருக்குதோ அதே போல தேசிய கீதம் எங்கே எப்போது எப்படி எந்த நேரத்தில் இசைக்கப்படணும்னு ஒரு விஷயம் இருக்குது. உங்களுடைய விருப்பத்துக்கெல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு அது ஒன்றும் சினிமா பாட்டு கிடையாது அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஆளுநர்களுக்கு பல்கலைக்கழகம் கூடுதல் அதிகாரங்களை கொடுக்கறதுக்கான தகுதித்தமான ஒரு செயல் திட்டத்தை வந்துட்டு ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வராங்க. அது என்னன்னாக்கா பல்கலைக்கழகங்களில் ஆளுநர்கள் அவருக்கு விருப்பப்படக்கூடிய நபர்களை எந்த ஒரு பதவிக்கு நியமிக்கலாம், அவர்கள் வந்துட்டு வெளியில இருந்து கல்வியாளர்களாக இருக்கலாம், சமூக சேவலர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி கொடுத்து கூடுதல் அதிகம் அதாவது வந்துட்டு சங்கிகளை வந்துட்டு பல்கலைக்கழகங்களுக்குள்ள ஊடுருவ வைத்து பல்கலைக்கழகங்களையும் கல்வி நிறுவனங்களையும் சங்கிகள் மையமாக்க ஏற்கனவே பல தமிழ்நாட்டுக்குள்ள பல கல்வி நிறுவனங்களையும் கல்வியாளர்கள் பேரில் சங்கிகள் ஊடுருவி அறிவியலுக்கு புறம்பான மூட நம்பிக்கைத்தனமான விஷயங்களை சொல்வதோடு மாணவர்கள் மனதுக்குள்ள மத பிரிவினைவாதத்தை உருவாக்குறாங்க. அந்த மத பிரிவினைவாதத்தின் மூலமா ஜாதிய பிரிவினைவாதத்தை உருவாக்கி மாணவர்களை வந்து பிளவுபடுத்துகிற வேலையை பண்ணாங்க. அதுக்கு உதவி பார்த்தீங்கன்னா இந்த ஏபிவிபி அமைப்பு போன்ற அமைப்புகள் மிக துணையாக இருக்குது. இப்போது இதையெல்லாம் கையில் வைத்து கொண்டு இவர்கள் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு வழிவகுக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த பொதுப்பட்டியல் ஒன்று வச்சுக்கிட்டு தான் ஒன்றிய பாஜக அரசு வந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. பொதுப்பட்டியலில் இருக்கிற ஒரு சட்டத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு ஒன்றிய பாஜக அரசால் மாற்ற முடியாது. ஆனாலும் ஒன்றிய பாஜக அரசு பிடிவாதமாக இந்த வேலைகளை செய்துனாக்கா இப்பொழுது அந்த பொதுப்பட்டியல்னு சொல்லக்கூடிய அந்த ஒத்திசைப்படாத அந்த கண்காணி லிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தேவையா? இனிமேல் இந்த நாட்டுக்கு தேவை மாநில பட்டியல் ஒன்றிய பட்டியல் இருக்கணுமே. இந்த கண்கரண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒன்றை துவக்கிட்டு அந்த கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளும் மாநில பட்டியலை கொண்டு வர வேண்டிய வேலைகளை வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டிய வேலை இருக்குது. பொதுப்பட்டியல் நீக்கக்கூடிய வேலையை திராவிட மாடல் அரசு ஆகட்டும் இந்திய கூட்டணி ஆகட்டும் இதை வந்துட்டு இது பண்ணினாக்க நாளைக்கு இந்திய கூட்டாட்சிக்கு மிகப்பெரிய சவாலாகவே அமைக்கப்பட்டுவிடும். இந்த மாதிரி வந்து ஏதாவது இந்த கண்கரண்ட் லிஸ்ட்டை வச்சுக்கொண்டு இவர்கள் எது வேணால் செய்யலாம் அப்படின்னுக்குள்ள தவறுகள் ஒரு தடவை நடக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நடக்கும்போது அது மூலிமா நடக்குதுனாக்கா அதை தூக்கி எறிவது தவறு இல்லை. அந்த வேலை கண்கரண்ட் லிஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு தூக்கிட்டு மாநில பட்டியல் ஒன்றிய அரசு பட்டியல் மட்டும் வைத்து கொண்டு ஒத்திசைவு பட்டியலை தூக்கணும். ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் மாநில அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டு மாநில பட்டியலுடைய கீழே வந்துட்டு இந்த ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளும் மாநில அரசுகளுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பட்டியலுக்கு கீழே கொண்டு வரணும். ஒன்றிய அரசினுடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த அதிகாரங்களை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களையும் மிரட்டி ஆள்வதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது இந்திய கூட்டணியும் முடிவு செய்து சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்க. ஒரே ஆளுமே 145 கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன் ஒருத்தனால 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.